வியூவர்ஸ், வெல்கம் டு டுடே சினி சேலஞ்ச். நான் உங்க விஜய் தானா. இன்னைக்கு சினி சேலஞ்ச் என்னன்னா, டைரக்டர் மணிரத்னத்தின் படத்தின் மூலமா அறிமுகமான நடிகை. இவங்க தமிழ் படத்தில் நடிச்சதே இல்லைங்க. இருந்தாலும் இவங்களுக்கு தமிழ் ரசிகர்கள் அதிகம். தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஐபிஎல் ரசிகர்களுக்கும் இவங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த நடிகையோட சின்ன வயசு போட்டோ நாங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல ப்ளே பண்றோம். அதை பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு சின்ன சின்ன ஹிண்டா கொடுக்குறேன், கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த நடிகை 1998ல மணிரத்னத்தோட டைரக்ஷன்ல இவங்க முதல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இருங்க, மணிரத்னத்தோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி இவங்க தமிழ்ல நடிக்காம போனாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஏன்னா இவங்க நடிச்ச படம் இந்தியில தான் எடுக்கப்பட்டது, தமிழ்ல டப் பண்ணாங்க. அப்படி தமிழ்ல டப் பண்ண படத்துல அவங்களோட சிறந்த நடிப்பாலையும் வசீகரமான சிரிப்பாலையும் தமிழ் ரசிகர்களை கவர்ந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த ஹிண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்களான்னு தெரியல. உங்களுக்கு நான் இன்னொரு ஹிண்ட் கொடுக்குறேன். இவங்க தமிழ்ல இது வரைக்கும் டைரக்டா நடிக்கவே இல்லை, இந்தியில தான் நடிச்சிருக்காங்க. 2009 வரைக்கும் இந்தியில டாப் ஹீரோயினா இருந்தவங்க தான் இவங்க. 2009க்கு அப்புறமா ஐபிஎல்ல ஒரு டீமையும் இவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க. இவங்க என்னதான் பாலிவுட் நடிகையா இருந்தாலும் இவங்க வளர்ந்தது படிச்சது எல்லாமே சிம்லால தான். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிண்ட் கொடுக்கட்டுமா? இவங்க மணிரத்னத்தோட டைரக்ஷன்ல ஷாருக் கான், மனிஷா கொய்ராலா சேர்ந்து நடிச்ச ஒரு படத்துல 20 நிமிஷம் தான் வந்துட்டு போயிருப்பாங்க. அந்த 20 நிமிஷத்துல இவங்களுக்குன்னு ஒரு தனி பாட்டு இருக்குங்க. அந்த பாட்டு ஒரு ரொமான்டிக் சாங் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாட்டால தான் இவங்க தமிழ் ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சாங்க. எல்லாரும் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு குட்டி க்ளூ கொடுக்குறேன். அது என்னன்னா, ஐபிஎல்ல இருக்கிற பஞ்சாப் கிங்ஸ் டீமோட ஓனர் இவங்க தான். எஸ், நீங்க கண்டுபிடிச்சது பிரீத்தி ஜிந்தாவா இருந்தா அதுதான் ரைட் ஆன்சர். என்ன ஆடியன்ஸ், இப்ப புரியுதா நான் ஏன் தமிழ் சினிமா ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கும் ஐபிஎல் ஃபேன்ஸ்க்கும் பிடிக்கும் சொன்னேன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி சூப்பரான சினிமா சேலஞ்ச்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளோட எஸ்கே டெலிவிஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.